வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. சாம்சங் பார்த்தீங்கன்னா 2022 ஆரம்பமே அமர்க்கலப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும். சாம்சங் கேலக்ஸி S21 FE 5G, அதாவது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக ஆரம்பத்தில் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதாவது 2021 நான் ஒரு முடிவு எடுத்திருந்தேன். ஆப்பிளோட ப்ராடக்ட் 2017 அப்புறமா வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே தண்ணியில் போட்டிங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும், இல்லை நிறைய குவாலிட்டி இல்லாத ப்ராடக்டாக இப்போ வந்துட்டு இருந்துச்சு, கேமராவை தவிர. ஸோ அப்போது எனக்கு வந்து ஒரு அதாவது எவ்வளோ அதிக செக்யூர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான டிவைஸ் ஆண்ட்ராய்டில் எனக்கு வேணும்னு தோணுச்சு. ஸோ இந்த டிவைஸை நான் வந்து என்னுடைய ப்ரைமரி டிவைஸாக பயன்படுத்தலாங்கிற ஒரு முடிவில் நான் இருக்கிறேன். செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டிவைஸை நான் எடுக்கணும்னா ஒரு 50-60 நாள் செக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இதை செக் பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்கிறேன். இன்றைக்கி இந்த ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் குயிக் ப்ரிவ்யூ என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத ஓவர் வியூவாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப ஆழமாக, அதாவது எனக்குன்னு பர்சனலாக பயன்படுத்தும் போது ரொம்ப செக்யூரிட்டி செக் வந்து பார்த்திங்கன்னா 50-60 நாள் செக் பண்ணதுக்கப்புறம் தான் அதை வந்து நான் எடுப்பேன் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கேன் நண்பா. இன்றைக்கி வந்து இது என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குயிக் ப்ரிவ்யூ காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. இன்னொரு விஷயம், இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா, யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை அழுத்தி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டான் நோட்டிஃபிகேஷன் வரும். இவ்வளோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். அதாவது ஒரு ஃபோன் நீங்கள் வாங்கும்போது அது கூட என்ன வருதுங்கிறத தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான். பாக்ஸை பிரிக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து ஒரு 3 மடங்கு ப்ரோ லெவலுக்கு பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அல்ட்ரா ப்ரீமியமில் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு குவாலிட்டியில் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது தொட்டு ஃபீல் பண்ணும்போது அந்த ஒரு ராயல் ஃபீல் வந்து எனக்கு வருது. அதே மாதிரி ஒரு ஃபேன்சி லுக்காக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன் அதெல்லாம். அப்புறம் வேறு என்ன வருதுன்னா, இன்னொரு கவர் தந்திருக்காங்க. அந்த கவரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இவ்வளோ சின்ன பாக்ஸு, அப்போ கண்டிப்பாக அடாப்டர் இருக்காதுன்னு தோணுச்சு. அது மாதிரி தான் இங்கே பாருங்கள், ஒரு டேட்டா கேபிள் மட்டும் தந்திருக்காங்க. டேட்டா கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கம்பேர் பண்ணலாம், ஆப்பிளோட டேட்டா கேபிள் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப ப்ரோ லெவலுக்கு பண்ணியிருக்காங்க. அளவுக்கு அதிகமாக ஒரு சில விஷயங்கள் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது. அதாவது எம் சீரீஸாக கம்பேர் பண்ணும்போது எஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு அடையாளத்தை கொடுக்குது. இதுக்கப்புறம் வாரண்டி கார்டு, குயிக் ஸ்டார்டர் கைடு, இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த அன்பாக்சிங்கில் வரும். இனி இந்த ஃபோன் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் குயிக் ப்ரிவ்யூ என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க, என்னென்ன இருக்குது எல்லாமே பார்த்துப்போம். அதுக்கப்புறம் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி தான் 50 நாள் பயன்படுத்தினா தான் எனக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் வந்து தெரியும். இப்போ நான் பார்த்துட்டு ஃபோன் நல்லா இருக்குது அப்படி சொன்னால் வந்து அது கரெக்டாக இருக்காது. சில விஷயங்கள் சாஃப்ட்வேராக இருக்கலாம், ஹார்ட்வேராக இருக்கலாம், சில டிங்கரிங் வேலைகள் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே லாக் எடுத்து பார்க்குறதுக்கு ஒரே நாள் நம்ம பண்ண முடியாது. அதாவது ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது ரிவ்யூ வந்து ஸ்கிரிப்டட் வீடியோ இல்லாமல் உள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக டைம் நமக்கு தேவைப்படும். அந்த டைமுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் டைம் நீங்கள் கொடுத்தே தான் ஆகணும். அவ்வளோ ஸ்பீடாக வந்து சொல்லவும் முடியாது. 20-30 நாள் ஆனால் தான் கரெக்டான ஒரு ரிசல்ட்டும் ஷேர் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபுல் ரிவ்யூ வேணும்னா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இன்னைக்கு குயிக் ரிவ்யூ பாருங்கள் நண்பா. அன்பாக்சிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஃபோனை பார்க்கும்போது ஒரு யூனிக்கான ஒரு தோற்றம் வந்திருக்கும். ஏன்னா இது எப்படி நான் எளிமையாக சொல்லலாம்னா, சின்ன வயசில் இப்போ 90s கிட்ஸ் எல்லாம் சக்திமான் பார்த்துருப்பாங்க. ஒரு சூப்பர் ஹீரோங்கிற இது வந்து அவங்க மனதில் இருக்கும். அந்த மாதிரி எல்லாருமே ஹீரோவாக பாவிக்கிற மாதிரி ஒரு கலரை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அட்ராக்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி கலர்ஸ், கிராஃபைட்டு, லாவெண்டர், இந்த மாதிரி கலர்ஸ் வந்து தனியாக யூனிக்காக இருக்கும். அந்த கலர் வந்து சின்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வரும். அந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா ஃபோனோட ஃப்ரண்ட் சைடை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கேமரா தந்திருக்காங்க. 32 மெகாபிக்சல் கேமரா. 32 மெகாபிக்சல் கேமரான்னு வரும்போது நீங்கள் நார்மலாக மிட்ரேஞ்ச் ஃபோன் கூட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா ப்ரோ கிரேடட் கேமரானா உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். ஆப்பிள் ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா 12 மெகாபிக்சல் கேமரா தரக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு ஒரு பிராண்ட் பேரே சொல்ல வரல. அதிகபட்சமாக அவங்க வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபோன் சொல்லிட்டு அதிக விலை ஒரு 70,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் விற்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த ஃபோனுக்கே டஃப் கொடுக்கும் ஆப்பிள். அந்த மாதிரி ஆப்பிளுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ப்ரோ கிரேடட் கேமரா இதில் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு 32. அப்புறம் பேக் வந்து பார்த்திங்கன்னா 3 கேமரா. ஒன்று வந்து அல்ட்ரா வைட் எடுக்கிறதுக்காக 12 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. அப்புறம் டூவல் பிக்சலுக்கு இன்னொரு 12. டூவல் பிக்சலை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா ப்ரீஃபாக சொல்லும்போது அதை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் ஆழமாக சொல்கிறேன். ஓஎஸ் சப்போர்ட் இருக்குது, ஸ்டெபிலைசேஷன் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி
இன்னொரு கேமரா 8 மெகாபிக்சலில் இருக்குது ஆப்டிக்கல் ஜூமுக்காக. அதே மாதிரி அதாவது ப்ராசஸர்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற பட்சத்தில் அவங்களுடைய ஓன் ப்ராசஸர் இறக்கியிருக்காங்க. Exynos 2100 5nm ப்ராசஸர். ஸ்னாப்ட்ராகன் என்ஜினியர்ஸ் பார்க்குறாங்க, ஸ்னாப்ட்ராகனாலே முடியலை. சாம்சங் வந்து ரிப்போர்ட் அனுப்பிட்டே இருக்கிறாங்க, அதர் பிராண்டும் ரிப்போர்ட் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. யாராலையுமே ஸ்னாப்ட்ராகனுக்கு ஒரு தீர்வு வந்து கண்டுபிடிக்க முடியலை. அந்த இதில் கெத்தாக வந்து எக்ஸ்னாஸ் ப்ராசஸர் இறக்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபோனுக்கு வந்து 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்லும்போது அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்க்ரீனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தந்திருக்காங்க. ரெசல்யூஷன் வந்து 2340க்கு 1080. ரிஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸில் இருக்குது. இதுக்கப்புறம் டைனமிக் AMOLED டிஸ்பிளே பயன்படுத்தியிருக்காங்க. இது எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலான்னா, அதாவது ப்ரீஃபான ரிவ்யூ பண்ணும்போது ரொம்ப ஆழமாக போய் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே AMOLED டிஸ்பிளே பார்த்துருப்பீங்க, ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதாவது யூனிக்குக்கே யூனிக் கொண்டு வரது மாதிரி சூப்பர் AMOLED வந்துச்சு. சூப்பர் AMOLED வந்ததுக்கப்புறமா சூப்பர் AMOLED ப்ளஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ டைனமிக் AMOLED. இதை ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால், எதுக்கு ஆப்பிள் ஃபோனில் சாம்சங்கோட டிஸ்பிளேயை வந்து நிறைய இடங்களில் பயன்படுத்துகிறாங்க, ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிடும். அதாவது ஆப்பிள் தான் லக்ஸரியஸ் ஃபோனில் வந்து லிஸ்ட்டில் வரும். அந்த ஃபோனுக்கே சப்ளை பண்ணுறவங்க இவங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை விடவும் உங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா ப்ரீஃப் ரிவ்யூவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே மாதிரி டச் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சென்சிட்டிவ் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனை வந்து பார்க்கும்போது ஒரு தனித்துவம் தெரியும். அதாவது 3D மூவி பார்த்துருப்பீங்களா, ஒரு மூவி பார்த்தா எந்த மாதிரி இருக்கும், உள்ளாடி நீங்கள் ஆழமாக போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறதுக்கு சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்று 8 GB ரேம் சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜில் தான் சேஞ்சஸ் வருது, ரேமில் எந்த சேஞ்சஸும் இல்லை. 8 GB சூஸ் பண்ணால் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் 128 GB சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 256 GB வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி இது வந்து One UI 4.0 ரன் ஆகுது. Android 10 OS லோட் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி லெவல் வேறு லெவல். லேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு எப்படி நான் உங்களுக்கு புரியுத மாதிரியே சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை வந்து நான் வைக்கும்போது அன்லாக் ஆகும். இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, இல்லை எங்கேயாவது ஒரு கிளாஸில் வந்து உங்கள் ஃபிங்கரை வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். உங்கள் ரேகை பதிஞ்சிருச்சுன்னா அதை எடுத்து டேம்பர் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை வந்து டெக்னாலஜியில் நம்ம வந்து பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்து உங்கள் கைரேகையை வந்து அந்த மாதிரி எடுத்து மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுப்போம், சான்ஸே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த பிராண்டாலையும் இவ்வளோ அதாவது இந்த அளவுக்கு செக்யூரான லேஸ் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு காசு வந்து அவங்க செலவு பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்ட்வேர் விஷயத்தில் வந்து நிறைய இது வந்து பண்ணுவாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. மக்களுடைய சேஃப்டி விஷயத்தில் வந்து பார்க்க மாட்டாங்க. சேஃப்டிங்கிற விஷயத்தில் வந்து சாம்சங்கை வந்து அடிச்சுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஸோ ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன், என்னுடைய ப்ரைமரி டிவைஸாக பயன்படுத்தலாங்கிற ஒரு முடிவில் இருக்கிறேங்கிற இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. குயிக் ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 30 நாள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க நண்பா. செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதாவது நம்ம சேனலில் எத்தனையோ ஃபோன் நான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு குயிக் ப்ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக வந்து நான் எந்த ஃபோனையும் நான் ஃபீல் பண்ணது கிடையாது. ஸோ எடுத்த உடனே வேறு மாதிரி ஒரு ராயல் லுக்கை வந்து கொடுக்குது. ரொம்பவே யூனிக்கான ஒரு ஃபீல். அதாவது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நான் பொதுவாக பண்ணவே மாட்டேன், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பண்ணலாங்கிற ஒரு இது வந்து கொடுக்குது. ஸோ அந்த அளவுக்கு என்னை முடிவு பண்ண வைக்குதுன்னா அந்த ஃபோனை எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் வந்து பெரிய ஒரு டஃப்பாக வந்து கொடுக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் தேவை நண்பா. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். செக் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஃபோன் உண்மையிலே நல்லாயிருக்கு. இது இப்போ அர்ஜென்ட்டாக உங்களுக்கு வேணும்னா கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். அவசரமாக வாங்க விரும்புகிறவங்க வாங்கிக்கலாம். ஆனால் ரிவ்யூக்காக வெயிட் பண்ணி வாங்குறது பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஆனால் என்னுடைய அதாவது ஓவர்வியூவாக பார்க்கும்போது எனக்கு எந்த குறையும் இருந்த மாதிரி தெரியலை. அதாவது சில விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கோம், இது வந்து பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக, அதை ஓஎஸ்ஐ யூஸ் பண்ணும்போது அந்த ஃபீல் எனக்கு கொடுக்குது. அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் என்னுடைய குயிக் ரிவ்யூவில் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 30 நாளுக்கு அப்புறம் ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு அக்கு வேறு ஆணி வேறு சொல்லுவேன். அதை பார்த்ததுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள்.
கண்டிப்பாக இந்த அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.